ஹாய் வியூவர்ஸ், திஸ் இஸ் எம்கே. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு டேஸ்ட்டான முறுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி ஒரு மசாலா முறுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள், சும்மா வேறு லெவலில் இருக்குங்க. வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சும்மா ஃப்ளேவர் அப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க எப்படி செஞ்சிடலான்னு பார்த்துடலாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சிடலாங்க. அதில் இந்த கிண்ணத்தில் ஆஃப் கிண்ணம் நான் உளுந்து எடுத்துக்கிறேங்க. உங்களுக்கு நீங்கள் எதில் மெஷர் பண்ணுறீங்களோ கப்பில் அரிசி ஃபுல்லாக எடுத்திங்கன்னா அதில் பாதி அளவு உளுந்து எடுத்துக்கலாம். ஸோ இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிடலாங்க. நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா இந்த மாதிரி வறுத்து விட்டுறலாம். டக்குன்னு இது கலர் சேஞ்ச் ஆகிடுங்க. ஸோ அதனால் நல்லா அப்படி கிளறி விட்டுட்டே இருங்க. இல்லைனா தீஞ்சு போகிற மாதிரி இருக்குங்க. தீஞ்சிச்சுன்னா ரொம்பவே வேஸ்ட் ஆகிடும். நம்ம இதை செய்யும்போது சிம்மில் வச்சுட்டு நகர்ந்து போகிறது அந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாதுங்க. ஸோ பக்கத்தில் இருந்தே கரெக்டாக இது பதமாக எடுத்துடணும். வறுத்து தனியாக எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு இதிலே ஒரு 1/4 கப் அளவுக்கு கடலை எடுத்துக்கிறேங்க, உடைச்ச கடலை. இதை நல்லா இதையும் பொன்னிறமாக நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கிளறி விடலாங்க. டக்குன்னு அடி பிடிச்சிடும். ஸோ பக்கத்தில் இருந்து இது பதமாக எடுத்துடலாம். நல்லா இந்த மாதிரி வந்த உடனே பதமாக இதையும் தனியாக எடுத்து வச்சிடலாங்க. இதை ரெண்டையுமே ஒரே மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கிறேங்க. ஸோ இதை நம்ம எந்த ஒரு பெரிய பெரிய சாலிட் பார்ட்டிகள் எதுவும் இல்லாமல் ஃபில்ட்ரு பண்ணுறதுக்காக நம்ம நல்லா மெஷ் வச்சு நம்ம ஜலிச்சு எடுத்துடலாங்க. நல்லா இந்த மாதிரி சீவ் பண்ணி விட்டுட்டே இருங்க. நெக்ஸ்ட்டு நான் அதே கிண்ணத்தில் 2 கப்பு அரிசி மாவு எடுத்துக்கிறேங்க. நான் அரிசி மாவு வீட்டிலே பச்சரிசி நல்லா வாஷ் பண்ணி அதை நல்லா வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறமா கிரைண்ட் பண்ணி கொண்டு வச்சுருக்கேங்க, வாங்கின்னு ஸோ நீங்களும் அதே மாதிரி மிஷினில் கொடுத்து நல்லா பதமாக அரைச்சி எடுத்துன்னு வச்சுக்கோங்க. ஸோ கெட்டே போகாதுங்க, பூச்சி வச்சிடணுன்ற பயமும் இல்லை. ஸோ இந்த மாதிரி 2 கப் அரிசி மாவு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஜெலிச்ச அந்த மாவையும் இதோடு சேர்த்துடலாங்க. கடலையும் உளுத்தம் பருப்பு ரெண்டும் கிரைண்ட் பண்ண பவுட்ரு இதோடு சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு இதில் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறேங்க. எல்லாருமே மசாலா சேர்க்கறதுக்கு ரொம்பவே யோசிப்பாங்க. நான் இதில் சில ஸ்பைசஸ் மசாலாலாம் சேர்த்து செஞ்சுருக்கேங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி செய்யுங்க, உண்மையாகவே சொல்கிறேங்க, ரொம்ப பிடிக்குங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கிறேங்க. நான் ஒயிட் எள்ளு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஆப்ஷனல் தான். பிளாக் இல்லைனா ஒயிட் எது வேணாலும் சேர்த்துக்குங்க. நிறைய சேர்க்கும்போது ஹெல்த்துக்கும் ரொம்ப முக்கியங்க. அதே நேரத்தில் நல்ல ஃப்ளேவராகவும் இருக்குங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் மல்லி பவுடர் சேர்த்துடுறேங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துடலாங்க. தேவையான அளவு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர் சேர்த்துடலாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் ஜீரா பவுடர் சேர்த்துடலாங்க. நெக்ஸ்ட்டு தேவையான அளவு சால்ட் இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துடலாங்க. நெக்ஸ்ட்டு ஓமம் நான் சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஓமத்தை சேர்த்துக்கலாம். ஓமம் சேர்க்கும்போது ஹெல்த் பெனிஃபிட் நிறையவே இருக்குங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் சாதா வாட்டர் தாங்க சேர்த்துருக்கேன், பாயில் வாட்டர்லாம் இல்லை. ஸோ இந்த மாதிரி வாட்டர் சேர்த்து நல்லா பிசைஞ்சிடலாம். இந்த மாதிரி பதத்தில் இருக்கணுங்க. நல்லா ஃப்ரீயாக ப்ரெஸ் பண்ணும்போது ஃப்ரீயாக இருக்கணும். அப்போ தான் நம்ம அச்சில் சேர்த்து எடுக்கும்போது ரொம்பவே ஃப்ரீயாக நம்மளால் பண்ண முடியும். ஸோ நீங்கள் கரெக்டாக இந்த பதத்தில் மாவு பிசைஞ்சிடலாம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி அச்சில் சேர்த்து நல்லா இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்தாக்கா முறுக்கு
தேவையான அளவு முறுக்கு வந்து கிடச்சிடுங்க. உங்களுக்கு எந்த மாதிரி சைஸில் வேணுமோ அந்த மாதிரி சைஸில் வந்து நீங்கள் இந்த மாதிரி அச்சு சேர்த்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுட்டு அதில் வந்து தேவையான அளவு ஆயில் சேர்த்து அது ஆயில் வந்து நல்லா காயணுங்க. ஸோ உடனே போட்டுறக்கூடாது. நல்லா ஆயில் வந்து பாயில் ஆகணுங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா பாயில் ஆகிற வரையும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சிங்க. ஸோ நம்ம வந்து முறுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கிறத வந்து இதில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி பொறுமையாக செய்யுங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே வந்து நீங்கள் வந்து டக்குன்னு திருப்பி போட்டிங்கன்னா முறுக்கு உடையிறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்லோவாக வந்து பதமாக வந்து போட்டுடலாங்க. எந்த ப்ராப்ளமும் இல்லைங்க. ஒரு 2 நிமிஷத்தில் வந்து அதுவே வந்து கரண்டி விட்டு விலகி வந்துடும். அப்படியே நீங்கள் வச்சிங்கன்னா கூட. நான் வந்து ஆயில் கொஞ்சமாக சேர்த்து பண்ணுறேங்க. நீங்கள் குவான்டிட்டி நிறைய இருந்தால் அதிகமாகவே வந்து டக்குன்னு வந்து போட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப ஃப்ரீயாகவும் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஃபாஸ்ட்டாகவே வச்சு நல்லா முறுக்கு வந்து வேகட்டுங்க. நல்லா திருப்பி திருப்பி விடுங்க. நல்லா இந்த மாதிரி முறுக்கு வந்து வேகட்டுங்க. நல்லா இந்த மாதிரி வெந்த உடனே திருப்பி திருப்பி நல்லா விட்டுறலாங்க. பாருங்கள் இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்குன்னு. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்குங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.